மகிமை டிவி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட தலைப்பு 7 கொடிய கன்னிகள். இந்த கன்னிகள் பார்த்தீங்கன்னா நமக்கு பலவிதமான கன்னிகளில் நம்ம சிக்குண்டு இந்த உலகத்தில் நம்ம என்ன செய்கிறோம், தவித்து கொண்டு இருக்கிறோம். இந்த கன்னிகளிலிருந்து நம்ம எவ்வாறு தப்பித்து கொள்வது என்பதை குறித்து நாம் இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட 2 வேத வசனங்கள். ஒன்று சங்கீதங்களின் புஸ்தகம் 91:3. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். இரண்டாவது சங்கீதம் 124:7. வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று, கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். வேடனுடைய கண்ணி அப்படின்னா சாத்தான் தான் அந்த கொடிய வேடன். அவன் நமக்கு என்ன செய்கிறான், கண்ணி வைக்கிறான். எதற்கு கண்ணி வைக்கிறான்? நம்முடைய விலையேற பெற்ற ஆத்துமாவை அவன் என்ன செய்ய வேண்டும், தனக்கு நேராக இழுத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான், கண்ணி வைக்கிறான். கண்ணி வைத்து அந்த பொறியில் வைத்து பிடித்து கொண்டு நரகத்துக்கு நேராக நம்ம இழுத்து போகக்கூடிய ஒருவனாக காணப்படுகிறான். இங்க பார்த்தீங்கன்னா கண்ணியை பற்றி சங்கீத புஸ்தகங்களில் 14 இடத்துல என்ன செய்திருக்கு, கொடுத்துருக்கு. அது எப்படிப்பட்ட கண்ணிலாம் பார்த்தீங்கன்னா மரண கண்ணிகள், ஆத்துமாவை பாதாளத்தில் விழவைக்கும் கண்ணிகள், வேடனுடைய கண்ணிகள் அப்படின்னு சொல்லி பல விதமான கண்ணிகள். நீதிமொழிகளில் பார்த்தீங்கன்னா 11 வகையான கண்ணிகள் பார்க்குறோம். அதே மாதிரி பிரசங்கி புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல கண்ணிகளை என்ன செய்யறோம் நம்ம பார்க்குறோம். அப்போது கண்ணிகள் இருக்கிறது. கண்ணிகளை வைக்கிறது சாத்தான். மனிதர்களும் நமக்கு என்ன செய்கிறாங்க, கண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், தியானிக்க இருக்கிறோம். இப்போ வேதத்தின் படியாக நம்ம ஆராயும் போது தாவீது ராஜா என்ன செய்கிறார் அப்படின்னா சவுலுக்கு என்ன செய்கிறாரு, சவுல் கூட இருக்கிறாரு. சவுல் என்ன செய்கிறாரு, கோலியாத்தை கொல்ல முடியல. அந்த பேட்டில் ஃபீல்டில் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா தாவீது போகிறாரு. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது தேவனுடைய பலத்தால் என்ன செய்கிறாரு, கோலியாத்தை கொன்று விடுகிறாரு. உடனே பெண்கள்லாம் என்ன செய்கிறாங்க, பாடுறாங்க. எப்படி பாடுறாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று என்ன சொல்கிறாங்க, பாடுறாங்க. அப்போது சவுலுக்கு தாவீது மேலே பொறாமை வருது. தன்னுடைய நாட்டை மீட்டு கொண்டு நம்ம காப்பாற்றினா அந்த பொல்லாத எதிரிகளின் கைகளிலிருந்து நம்ம மீட்டான் அப்படின்னு சொல்லி அவன் மேலே ஒரு அன்பு, ஒரு பரிவு அவனுக்கு வரல. அதற்கு மாறாக சவுலுக்கு தாவீதின் மேலே பொறாமை. அவனை எப்படியாவது வீழ்த்தி விடணும். நம்ம இந்த இடத்துல இருந்தா, தாவீது இருந்தால் நம்ம ராஜாவாக இருக்க முடியாது, நம்ம பிள்ளைங்க என்ன செய்ய முடியாது, தலைமுறையாக என்ன செய்ய முடியாது, இந்த சிங்காசனத்தை ஆண்டு கொள்ள முடியாதுன்னு சொல்லி அவன் மேலே ஒரு பொறாமை வருது. இப்போ அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா சவுல் தாவீதுக்கு என்ன செய்கிறான், வஞ்சக மகிழ்ச்சியாக ஒரு காரியத்தை செய்கிறான். இதற்கு ஆதாரமாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் பாருங்க. அவள் அவனுக்கு கன்னியா இருக்கவும், பெலிஸ்தரின் கை அவன் மேல் விழவும், அவளை அவனுக்கு கொடுப்பேன் என்று சவுல் எண்ணி தாவீதை நோக்கி, நீ என்னுடைய 2ஆம் குமாரத்தினால் இன்று எனக்கு மருமகனாவாய் என்றான். அப்போ அவளுடைய மகள் சவுலுடைய மகள் மீகாள் தாவீதின் மேல ரொம்ப ஒரு அன்பா இருக்கிறா, ரொம்ப நேசிக்கிறாங்கிறத தெரிந்து கொள்றான். அப்போ அந்த மகளை வைத்தே இந்த தாவீதுக்கு ஒரு கன்னியை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பெலிஸ்தியர் கையில இவனை ஒப்பு கொடுத்து அவங்களே இவனை கொன்று போட நினைக்கிறான். அப்போ தேவன் பாருங்க, மனுஷனை படைத்தது அவன் அந்த மனுகுலத்தை என்ன செய்யணும், ஆளணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி படைக்கிறாரு. ஆனால் மனுஷனுக்கு விரோதமாக எழும்புகிறான். ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கும் விரோதமாக இப்படி நிறைய பேர் இருப்பாங்க. நமக்கு விரோதமாக நம்ம கூடவே இருக்கிறவங்க, நம்ம கூட வேலை பார்க்குறவங்க, நம்ம கூட இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்க, அவனுடைய சத்துரு அவன் வீட்டாரே அப்படின்னு சொல்லி வேதாகமத்தில் குறிப்பிட்டு இருக்கிறது. அப்போது நம்ம இந்த சிச்சுவேஷனில் நம்ம இருக்கும்போது நம்ம எவ்வாறு இந்த கண்ணியிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம வர்ற நேரத்தில் கீழ்கண்டவாறு நம்ம என்ன செய்கிறோம், தியானிக்க இருக்கிறோம். ராஜாவின் மருமகன் சொல்லி தாவீதுக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்து அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, நீ ராஜாவின் மருமகனாக இந்த அந்தஸ்தை பெறணும்னா நீ எனக்கு ஒரு காரியம் செய்யணும், பெலிஸ்தியர்கிட்ட போகணும், அவங்கள என்ன செய்யணும், 100 பேர் என்ன செய்யணும், நீ கொன்று அவங்கள நுனித்தோல் எனக்கு கொண்டு வரும். ஒரு சாதாரண காரியம் இல்லை. பெலிஸ்தர்கள் ஏற்கனவே தாவீது மேலே பயங்கர ஒரு கோபத்தில் இருக்காங்க. ஏன்னா அவங்க தலைவராக வச்சிருந்த கோலியத்தை கொன்று அவங்கள முறியடித்து
அவங்கள என்ன செய்யறான், இஸ்ரேல் மக்களை மீட்டுட்டான். அப்போ இவன் திருப்பி அங்கே போனால் பெலிஸ்தர் கையில் இவன் மாட்டி இவன் என்ன செய்வான், செத்து போவான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட, ஒரு வஞ்சக எண்ணத்தோட இவர் என்ன செய்கிறாரு, சவுல் என்ன செய்கிறாருன்னா, எனக்கு நீ மருமகன் ஆகணும்னா இந்த காரியத்தை நீ செய்யணும் அப்படின்னா நல்ல காரியம் செய்கிற மாதிரி அவன் என்ன செய்கிறான், சத்துருக்கள் கையில் பிடித்து கொடுத்து விடுகிறான். இன்றைக்கு உங்கள் வீட்டிலையும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்கள் கடந்து கொண்டு வரலாம். நல்ல காரியம் செய்கிற மாதிரி நம்மளை என்ன செய்யலாம், ஏதாவது ஒரு காரியத்தில் மாட்டிட்டு அவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். நீங்கள் கலங்க வேண்டாம், நீங்கள் திகைக்க வேண்டாம். எவ்வாறு தாவீது ராஜாவோட தேவன் இருந்து ஒவ்வொரு காரியத்திலையும் வேடனுடைய கண்ணிக்கு தப்புவித்தாரு, அவருடைய ஆத்மாவை தப்புவித்தாரு, கண்ணி தெரிக்க வைத்தார். இதெல்லாம் அவருடைய காரியத்துல தேவனை பற்றி கொண்டதுனால் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு காரியத்தையும் அவர் என்ன செய்திருக்கிறார், எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளில் நீங்க சிக்கொண்டு என்ன செய்யலாம் நினைச்சிட்டு இருந்தாலும் ஆனா தேவன் உங்களோடு இருக்கிறார். உங்களை ஒன்றும் என்ன செய்யாது, சேதப்படுத்தாது. அது மட்டும் இல்லை, இப்போ அதுல இருந்து அவன் மீண்டு வந்துட்டானா, தன்னுடைய மருமகனாக தன்னுடைய அரண்மனையில இருக்கும்போது ஏதாவது ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி அவனை கொன்று விடலாம் அப்படின்லாம் அவன் யோசிச்சான். ஆனா எதுவுமே அவரை சேதப்படுத்தவில்லை. சவுலை ஒரு அசுத்த ஆவி வந்து நெருங்கி அவனை அலக்களிக்கும் போது, அவன் பாடி தேவனை பாடி துதிக்கும் போது அவனுடைய மனதிற்கு மகிழ்ச்சி கொண்டு வரும்போது சவுல் என்ன செய்றான், ஈட்டி எடுத்து குத்த போகும்போதும் தேவன் அவனை காப்பாற்றுகிறார். அப்போ உங்க கூடவே இருக்கிற சத்துருக்கள் உங்களை கொல்வதற்கு கூட தயங்காமல் இருக்கும்போது எனக்கு ஏன் இந்த பிரச்சனைன்னு நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்களோட தேவன் இருக்கிறார். ஒரு நொடி பொழுதில், ஒரு சண பொழுதில் உங்களை என்ன செய்வார், காப்பாற்றி உங்களை என்ன செய்வார், மென்மேலும் உங்களை என்ன செய்வார், உயர்த்துவார். பாருங்க, கன்னிகள்ல பல விதங்கள் இருக்கு. ஒன்று வந்து ஒரு 4 விதமான கன்னிகள் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலா ஒரு மனுஷன் ஒரு மிருகத்துக்கோ ஒரு பறவைக்கோ வைக்கக்கூடிய ஒரு கன்னி. அதில் வந்து இடைஞ்சலாக இருக்குது, அதை நம்ம விட்டு அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு மலை இருக்குது, அதை விட்டு அப்புறப்படுத்தணும்னு அதை வந்து என்ன செய்வாங்க, ஒரு வெடி வைத்து தகர்த்து அதில் ஒரு பாதை ஏற்படுத்துவாங்க. இப்படி ஒவ்வொரு ஜென்ரலாக ஒரு இடத்துல நம்ம ஒரு கன்னி வைத்து அதை என்ன செய்ய அப்புறப்படுத்துகிற ஒரு கன்னி. 2வது கன்னி பார்த்தீங்கன்னா ஒரு பறவைன்னு எடுத்துக்கிட்டுங்க. அந்த பறவைகளில் பல விதங்கள் உண்டு. சில பறவைகளை வந்து அப்படி வலையில் சிக்க வைத்து என்ன செய்வாங்க, பிடிப்பாங்க. சில பறவைகள் என்ன செய்வாங்க, கூண்டுக்குள்ள என்ன செய்வாங்க, சிக்க வைத்து. சில பறவைகளுக்கு சுருக்கங்கண்ணி போட்டு என்ன செய்வாங்க, பிடிப்பாங்க. இப்படி அப்படிப்பட்ட ஒரு சில விதமான கன்னிகள். 3வது பார்த்தீங்கன்னா நம்ம கூடவே இருப்பாங்க. அந்த மக்கள் நம்ம கூடவே நல்ல உதவி செய்கிறவங்களா இருப்பாங்க. நமக்கு நல்லது கெட்டத்தில் எல்லாத்துலேயும் அவங்க பங்கு கொள்ளுவாங்க. ஆனால் அவங்களுக்கு இருதயத்தில் ஏதோ ஒரு காரியம் நம்மக்கிட்ட அவங்க பழி வாங்கணுங்கிற எண்ணத்தோடு என்ன செய்வாங்க, நம்ம கூடவே இருந்து நமக்கு விரோதமாக செயல்பட்டு இருப்பாங்க. அவங்க அப்படிப்பட்டதான ஒரு கண்ணி. 4வது கண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கண்களுக்கு கவர்ச்சியானதை கொண்டு வந்து நம்மளை பிடிக்கிறது. உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு புறா இருக்குது, அதுக்கு தானியங்களை போடும்போது அது வந்து அது கீழே வைத்திருக்கிற கண்ணியை பார்க்காம அந்த தானியத்தை எடுக்கும்போது அந்த கண்ணியில் சிக்கொண்டு கொள்கிறது. 2வது பார்த்தீங்கன்னா எலி நல்லா சுட்டு தேங்காயை வைக்கும்போது அந்த மணத்தில் அது என்ன செய்யுது, அந்த பொறிக்கில் வந்து மாட்டிக்கொள்கிறது. 3வது பார்த்தீங்கன்னா ஒரு யானை, அந்த யானையை பிடிக்கணும் அப்படின்னா ஒரு குழி தோண்டி அதுக்கு மேலே அதுக்கு பிடித்தமான அந்த ஓலைகளை வைத்திருக்கும் போது அது வந்து அதை சாப்பிட வரும்போது உள்ள என்ன செய்கிறது, விழுந்து சிக்குண்டு போகுது. ஒரு சிங்கத்தை பிடிக்கணும், ஒரு ஆட்டுக்குட்டியை போட்டு அதில் என்ன செஞ்சுதான் வச்சுருந்தாங்க, அந்த கூண்டுக்குள்ளே அந்த சிங்கம் மாட்டிக்கொள்கிறது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கவர்ச்சி. மனுஷனை கவரும், நமக்கு வந்து மனிதனுக்கு சபல புத்திகள் அதிகம். அப்போது அவனை கவர்றதுக்கு சாத்தான் என்கிற வேடன் அந்த அவன் என்னதெல்லாம் வச்சிருக்கிறான் அப்படின்னா வேசித்தனம், பணம், புகழ் இதெல்லாவற்றையும் கொண்டு வந்து உங்கள் முன்பாக நிறுத்தி உங்களை என்ன செய்கிறான், வீழ்த்துவதற்கு நினைக்கிறான். அப்போ நம்ம அதில் நம்ம என்ன செய்கிறோம், அப்படியே மதிமயங்கி அவன் கண்ணியில் நம்ம என்ன செய்கிறோம், சிக்குண்டு நம்ம என்ன செய்கிறோம், மாட்டிக்கிட்டு ஐயோ எங்களை காப்பாற்றுறதுக்கு ஒருவருமே இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போது வேதாகமத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா காயினுடைய காயினுக்குடைய வாழ்க்கை எதனால் வீழ்ச்சி அடைந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காயின் வந்து வீழ்ச்சி அடைவதற்கு ஒரு 6 விதமான காரணங்கள் இருக்குது. என்னென்ன காரணங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தரின் விதிமுறைகளை அவன் பின்பற்ற விரும்பலை. மாறாக அவர் என்ன செய்தான் அப்படின்னா, தன்னுடைய முயற்சினால தனக்கே ஒரு விதிமுறைகளை ஏற்படுத்தி கொண்டு அவன் என்ன செய்கிறான், தேவனிடத்துக்கு போகிறான். சொந்த விதிமுறைகளை என்ன செய்கிறான், பின்பற்றான். இப்போ நிறைய பேர் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, பைபிள் ஸ்டடிக்கு போய் தான் பைபிள் படிக்கணுமா,
சர்ச்சுக்கு போய் தான் நம்ம ஆராதனையில கலந்து கொண்டு பரிசுத்தமாகணுமா? நமக்குன்னே ஒரு எல்லா காரியங்களையும் வைத்துக்கொண்டு நான் வீட்டில இருந்தே நான் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி நமக்கு நாமே விதிமுறைகளை ஏற்படுத்திக்கலாம். தேவன் நமக்காக சில வழிமுறைகளையும் விதிமுறைகளையும் வேதாகமத்தில் குறிப்பிட்டு இருக்கிறார். சபை கூடுதல் நல்லது, நம்ம அங்கே போகணும், ஆராதிக்கணும், தேவனை பின்பற்றணும், எல்லாம் கொடுத்துருக்கிற நேரத்திலையும் நமக்கு இந்த விதிமுறைகளை வைத்ததுனால, அதே போல காயின் தனக்கென்று என்ன செய்கிறான்? விதிமுறைகளை வைத்ததுனால என்ன செய்தான்? அவனுடைய பலி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அவனுடைய பலி என்ன செய்ய முடியல? ஏற்றுக்கொள்ள முடியல. அவன் வீழ்ந்து போறான். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா, நிறைய சடங்குகள் மூலமாக செயல்கள் மூலமாக தேவனை நம்ம என்ன செஞ்சிடலாம்? கவர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான்? அவன் நினைக்கிறான். அப்போ அவன் என்ன செய்யறான்? பலியை வெளிப்படுத்துறான். மனதில் ஆழமான ஒன்று என்ன செய்யறான்? பதிய வச்சிருக்கான். கலாச்சாரங்களை நம்ம என்ன செய்யணும்? கடைபிடிக்கணும்னு சொல்லி அது நிமித்தமாக அவன் தேவனுக்கு பலியிட செல்றான். அவனுடைய பலி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. நாம் இன்னைக்கு நிறைய காரியங்களை நினைச்சிருக்கிறோம். இப்படி செஞ்சா தேவனை பிரியப்படுத்தலாம், அப்படி செய்தா பிரியப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத சடங்காச்சாரங்களை நம்ம பின்பற்றி தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக காணப்படுகிறோம். நமக்கு நாமே கன்னிகளை என்ன செய்கிறோம்? வருவித்துக் கொள்கிறோம். மூணாவது பார்த்தீங்கன்னா, இந்த காயின் எப்படிப்பட்டவனா இருந்தான் பார்த்தீங்கன்னா, அவநம்பிக்கை மட்டும் இல்லை, பெருமை உள்ளவனாக காணப்படும். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார்? எதிர்த்து நிற்கிறார். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லுகிற எண்ணத்தோட தேவனுக்கு முன்பாக பலியிட போகிறான். ஆனா ஆபேல் அப்படி இல்லை, தன்னைத்தானே தாழ்த்தி வெறுமையாக்கி இதை பெஸ்ட் அவன் கொண்டு போறான். ஆனா இவன் எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், பெற்றோர் சொல்றதை கேட்கல. அப்போ நிறைய காரியங்களை நம்ம என்ன செய்கிறோம்? நமக்கு நாமே எல்லாம் தெரியும் சொல்லி நமக்கு நாமே கன்னிகளை என்ன செய்கிறோம்? வருவித்துக் கொள்கிறோம். தேவன் நம்முடைய துதி பலிகளை ஏற்றுக்கொள்ள முடியாதவாறு நாம் என்ன செய்கிறோம்? நமக்கு நாமே ஒரு இடத்தை நம்ம தேவனுக்கு மேலாக உயர்த்தி எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? போகிறோம். அதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். நாலாவது பார்த்தீங்கன்னா, மனுகுலத்தின் தன்மை உடைய பாவத்தையே அது என்ன செய்கிறது? வலியுறுத்துகிறது. என்னது வலியுறுத்துறதுன்னா, எதை செய்தாலும் கடவுள் ஏற்றுக்கொண்டே நம்ம மன்னிச்சிருவார். இப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்கு நிறைய பேருக்கு இருக்கு. நம்ம தப்பு பண்றோம், தப்பு பண்ணிட்டு என்ன செய்யறோம்னா, கடவுள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிருவார். இல்ல, நம்முடைய தேவன் நீதி உள்ள தேவன். அவர் நீதியாய் நியாயம் தீர்க்கிற தேவன். நம்ம அவருக்கு பிரியமான காரியங்களை செய்ய வேண்டும். அறியாமல் செய்வது வேறு, தெரிந்த அந்த பாவத்தை செய்வது வேறு. எல்லாம் செஞ்சுட்டு நான் தேவனிடத்துல போய் மன்னிப்பு கேட்கனா, மன்னிக்கிற தேவன் தான் அவரு. ஆனா அதற்குள்ள தண்டனை நாம் அனுபவிக்க வேண்டும். அதனாலதான் காயின் என்ன செய்தா? அந்த ஆபேலை கொன்று விட்டான். ஆனாலும் அந்த தண்டனை அவன் செய்றான், பின்னாடி ஏற்றுக்கொள்கிறான். அவனால் அந்த இடத்துல நிம்மதியா இருக்க முடியல. அவன் கடைசியில தேவனிடத்துல அவன் கெஞ்சு கூடிய அளவு என்ன செய்கிறது? ஆகி விடுகிறது. நாமும் நமக்கு என்ன செய்யறோம்? கன்னிகளை இப்படி என்ன செய்யறோம்? ஏற்படுத்தல. ஐந்தாவது பாத்தீங்கன்னா, இப்படிதான் வாழணும்னு சொல்லி வேதாகம் சில நெறிமுறைகளை நமக்கு வைத்திருக்கிறது. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நான் வேறு வழியில எனக்கு ஒரு வழி ஏற்படுத்தினா அதுலதான் அந்த நெறிமுறைகளின் படிதான் நான் நடப்பேன், நான் இப்படிதான் செய்வேன், இந்த பெஸ்ட்டை தான் காடுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு வீட்டில் சொல்லி தந்தாங்கன்னா இல்லை நான் இதை தான் கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லி அவன் வித்தியாசமா செய்கிறான். முழு மனதோடு தேவனுக்கு எதையும் செய்யவில்லை. அவன் விருப்பப்படி தனக்கு வைத்திருந்த நெறிமுறைகளை அவன் கடைபிடித்ததுனால அது அவனுக்கு கன்னியாக மாறிவிடுகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அது மரணத்துக்கு ஏதுவான ஒரு வழியை என்ன செய்கிறது? ஏற்படுத்துகிறது. அப்போ காயினுடைய வாழ்க்கையிலேருந்து நாம் பார்க்குறோம், நிறைய கன்னிகள் அவனுக்கு வருகிறது. வாழ்க்கையில் அவனுக்கு கஷ்டங்கள், சாபங்கள், முள்ளு குறுக்கு இந்த பூமி விளைவிக்கிறது. அவன் என்னெல்லாமோ பண்ணுறான், பயிரிடுறான், அவனுக்கு எந்த பலனும் கிடைக்கல. ஏன் அப்படின்னா, அவன் தனக்குத்தானே கன்னிகளை வருவித்து கொண்டான். தன்னையே கடவுளுக்கு மேலாக தனக்குத்தானே ஒரு பெருமையை ஏற்படுத்தி கொண்டு, தனக்குத்தானே வழிமுறைகளை ஏற்படுத்தி கொண்டு, தேவன் கொடுத்த கட்டளைகளையும் இதையும் பின்பற்றாமல் என்ன செய்கிறான்? தனக்குத்தானே கன்னிகளை என்ன செய்கிறான்? வருவித்து கொண்டான். பாருங்க, இயேசுவை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கோம். இதனால நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, சாத்தான் நமக்கு பலவிதமான கன்னிகள் என்ன செய்யறான்? கொண்டு வர. இப்ப காயினுடைய வாழ்க்கையில காயின் செய்த ஒவ்வொரு காரியமும் அவனுக்கு கன்னியாக என்ன செய்தது? மாறிவிட்டது. ஆனா நாம் இப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், வேதத்தை பின்பற்றி கொண்டே வருகிறோம், தேவன் சொன்ன கற்பனைகள் எல்லாம் நாம் கடைபிடித்து கொண்டே வருகிறோம். எல்லாவற்றையும் நம்ம நேர்மையா கொண்டு போகும்போது சாத்தான் பார்த்துட்டே இருக்கிறான். எப்படி பார்த்துட்டே இருக்கான்னா, வேடனை போல
எப்போ நம்ம எங்கே லைட்டாக ட்ராக் மாதிரி போகிறோமோ அதில் நமக்கு என்ன செஞ்சு வச்சுருப்பான், கண்ணியை வச்சுருப்பான். அப்போ அந்த இடத்துல நம்ம பிடித்து விடலாம். அப்போது ஒரு ஆத்துமா தேவனுக்கு உகந்ததாய் இருக்கும்போது அதை பிடிக்க தீவிரித்து, அது ஜீவனுள்ள ஆத்துமாக இருக்கும்போது, அதுக்கு உயிரோடு இருக்கும்போது அதை பிடிக்க சாத்தானவன் ரொம்ப தீவிரித்து கொண்டு என்ன செய்கிறான், வருகிறான். திருடன் எப்படிப்பட்டவனா இருப்பான்னு சொல்லியிருக்கு. யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். அதான் அந்த திருடன். இந்த வேடன் யாரு? திருடன். அதான் சாத்தான். அவன் திருட வாரான். எதை திருட வாரான்? விலையுயர்ந்த ஆத்துமா. உங்களுக்கு இருக்கிற அந்த விலையுயர்ந்த ஆத்துமாவை திருட வேண்டும். தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பிடுங்கி கொண்டு செல்ல வேண்டும். நீங்கள் நிம்மதியற்ற வாழ்க்கை வாழ வேண்டும். காயினை போல் அங்கங்கே அலைந்து தெரிய வேண்டும். உங்கள் கையின் பிரயாசங்களில் நீங்கள் பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி காயினை போல நம்ம வழி தப்பி போகிறதுக்கு அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, திருடனை போல நம்முடைய ஆத்துமாவை கொல்ல அழிக்க அவன் என்ன செய்கிறான், வகை தேடி சுற்றி தீர்கிறவனா என்ன செய்கிறான், காணப்படுகிறான். ஆனால் தேவன் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறான்னா, பரிசுத்த வாழ்க்கை, பரலோகம் என்கிற ஒரு வாழ்க்கை, நித்திய ஜீவன் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை. இந்த எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனோடு நம்ம முழுமனதாக அவரை நாம் பற்றி கொள்ளும் போது சாத்தான் நமக்கு வைத்திருக்கிற இந்த கன்னிகள் தெறிப்புண்டு போகும். அது நம்மை ஒன்றும் என்ன செய்யாது, சேதப்படுத்தாது. சங்கீதம் 124:7 முதலாவது நம்ம வாசித்தது போல, வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல, ஒரு குருவியை கொல்லன்னு சொல்லி வேடன் ஏம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். பக்கத்தில் அந்த அம்பு வருதான ஒரு செகண்டில் அந்த மயிரில் தப்பி போகுது. அப்போ அதனுடைய ஜீவனை அதை காப்பாற்றிக்கொள்ள. அதே போல் சாத்தான் ரொம்ப பக்கத்தில் நெருங்கி உங்களுக்கு விரோதமாக கண்ணிகளை வைத்து அம்புகளை எய்து கொண்டு இருக்கும்போது தெய்வன் உங்களை மயிரிழையில் தப்பிக்க வைத்து அந்த கண்ணி தெரித்தது, எங்கள் ஆத்துமா என்ன செய்தது, தப்பித்து விட்டது. நம்ம நிறைய நேரம் பார்க்குறோம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இங்கே பாருங்க, 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்புக்கடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான். இன்றைக்கு அநேக விசுவாசிகளும் ஊழியர்களும் நிறைய விதமான இயேசுவை பின்பற்றுகிறவர்களும் இப்படிப்பட்ட கன்னிகளில் சிக்குண்டுக்கிறாங்க. எப்படி வெளியே வரணும்னு தெரியவில்லை. ஐயோ, நான் நிர்பந்தமான மனுஷனாக இருக்கிறேன், எனக்கு இதிலிருந்து தப்பிக்க வழி இல்லையான்னு இயேசுவை நோக்கி பார்க்கும்போது இயேசு உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்களுக்கு கண்டிப்பாக இதிலிருந்து வெளிவர்றதுக்கு அவரே வழியாக இருக்கிறாரு. நான் உங்களை என்ன செய்வேன், விடுதலையாக்குவேன். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. அப்போ நம்ம அவரை நோக்கி பார்க்கும்போது நமக்கு இப்படிப்பட்ட போராட்டங்கள் இருந்து நமக்கு என்ன செய்யும், விடுதலை கிடைக்கும். உலகம் காண்பிக்கிற பலவிதமான காரியங்கள், ஒரு விருப்பமான உணவுகளோ, விருப்பமான ஒரு நமக்கு விருப்பமான டெக்னாலஜியான மொபைல் ஃபோனோ, செல்ஃபோனில் இருக்கக்கூடிய சில காரியங்களோ, சீரியலோ, டிவி காட்சிகளோ நம்மளை கவர்ந்தெழுத்து நம்ம என்ன செய்கிறது அப்படின்னா, அந்த ஆத்துமாவை கரைப்படுத்தி அதை சிக்குண்டு நம்ம சாத்தானுக்கு நேராக என்ன செய்கிறது, தள்ளுகிறது. நம்ம நிறைய நேரம் நினைக்கிறோம், கொஞ்சம் சிகரெட்டு தானே, கொஞ்சம் புகையிலே தானே, கொஞ்சம் மதுபானம், சரி போய் பார்த்தல கொஞ்சம் தானே அப்படின்னு சொல்லி கொஞ்சம்னு போய் கடைசியில் அதிலிருந்து மீள முடியாமல் நம்ம என்ன செய்கிறோம், சிக்கி தவிக்கிறோம். சில நேரம் பாருங்கள், சில ஆட்கள் பேசுகிற இனிய வார்த்தைகளில் வாலிப பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, சிக்குண்டு அதை விட்டு வெளிவர முடியாமல் என்ன செய்கிறாங்க, தவிக்கிறாங்க. ஒரு அருமையான ஒரு சிறுமி, ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற சிறுமி ஒருக்கா சொல்கிறா, என்ன செய்கிறா அப்படின்னா, எனக்கு அடிக்கடி என்ன செய்வாங்க, ஃபோன் அடித்து எனக்கு ஒருத்தங்க பேசுவாங்க. இப்போ அவங்க 1 வீக்காக என்கிட்ட பேசலை, எனக்கு எதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல, என்னால் படிக்க முடியல, என்னால் சாப்பிட முடியல, என்னால் தூங்க முடியல. அப்போது இப்பேற்பட்ட இனிய வஞ்சகமான வார்த்தைகளை சாத்தான் பிள்ளைகள் மனதில் விதைத்து விட்டு போய் விடுகிறான். அவங்க அதில் கண்ணிக்குள் என்ன செய்கிறாங்க, சிக்குண்டு தவிக்கிறத நம்ம பார்க்குறோம். நாம் இப்படிப்பட்ட அன்பான வஞ்சகமான பேச்சுகளுக்கு நாம் இடம் கொடுக்காமல் நம் குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் பாதுகாக்க நம்ம அனுதினம் என்ன செய்ய வேண்டும், ஜெபிக்க நம்ம கடமைப்பட்டிருக்கோம். இப்போ மீனை பார்த்தீங்கன்னா பிடிக்கிறதுக்கு தூண்டில் ஒரு புழு வச்சுருப்பாங்க.
பசியோடு இருக்கிற மீன் என்ன செய்யும் அப்படின்னா அந்த புழுவை பிடிச்சி திங்க வரும், அந்த தூண்டில் என்ன செஞ்சுக்கிடும், சிக்கிக்கொள்ளும். அதே போல் நம்முடைய ஆத்மா எதை குறித்து தாகமாக இருக்கிறதோ அந்த வீக் பாயிண்ட்டை தெரிஞ்சு சாத்தான் என்ன செஞ்சிருப்பான், தூண்டில் போட்டிருப்பான். நம்ம அதை போய் கொஞ்சம் தானே அப்படின்னு சொல்லி நம்ம கவும் போது நம்ம என்ன செய்வோம், அந்த பாவத்தில் சிக்கொண்டு போயிடுவோம். இப்போ தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களை நான் என்ன செய்வேன், இதுல இருந்து விடுவிக்கிறேன். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை. குமாரன் யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் விடுதலையாக்கினா நீங்க என்ன செஞ்சிருவீங்க, இதுல இருந்து கண்டிப்பா முழுமையாக விடுதலையாகி விடுவீர்கள் அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே அவர் மீட்டு கொண்டு வெளியே கொண்டு விட்டுருக்கும் போது நம்ம திருப்பியும் என்ன செஞ்சிருந்தோம், அடுத்த இடத்துல போய் விழுந்து விடுறோம். நாமே வாலண்டரியா போய் என்ன செய்யறோம், அந்த அவங்க பிசாசு வைத்திருக்கிற வலையில நம்ம என்ன செய்யறோம், சிக்கொண்டு. அப்போ தேவன் தந்திருக்கிற வேதாகமத்தை வாசித்து அதில் கூறப்பட்ட நெறிமுறைகளையும் வழிமுறைகளையும் நம்ம ஃபாலோ பண்ணும்போது இந்த பிசாசு வைத்திருக்கிற அந்த தூண்டில் நமக்கு என்ன செய்யாது, கவர்ச்சிகரமாக இருக்காது. அந்த கவர்ச்சியை தேவன் என்ன செய்வார் அப்படின்னா திசை திருப்ப தேவன் பலன் தருவார். உங்களுக்கு கண்களுக்கு இனிமையாக, செவிகளுக்கு இனிமையாக, இருதயத்தை மகிழ்விக்க கூடியதாக, உங்கள் கால்கள் செல்கிற இடம் ஒரு இடத்துக்கு போகும்போது இன்பமாக இருக்கலாம், ஆனா அது மரண வழியாக இருக்கலாம். முதல்ல கொஞ்ச நாள் ஒரு சிற்றின்பமாக இருக்கலாம், பிற்பாடு அது குடும்பத்தை பிரித்து அலங்கோலப்படுத்தி அதை அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக பின்னாடி வந்து என்ன செய்யும் இருக்கும். அதை நம்ம அறியாம நம்ம தீவிரித்து செல்கிறோமா? கொஞ்சம் ஜாக்கிரதையாக நாம் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். பிசாசவனவன் பலவிதமான கண்ணிகள் என்ன செய்திருக்கான், அவங்க முன்னாடி வச்சிருக்கிறான். இப்போ நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், நக்சலைட் தீவிரவாதிகள் என்ன செய்வாங்க, கண்ணி வெடிகளை வச்சுட்டு போயிடுவாங்க. அதில் வரக்கூடிய வீரர்கள் அதில் தெரியாமல் மிதிச்சு என்ன செய்வாங்க, மாண்டு போயிடுவாங்க. நாம் அதே போல் என்ன செய்கிறோம் அப்படின்னா, பிசாசு வைத்திருக்கிற கண்ணி மேலே என்ன செய்கிறோம், கால்களை வைத்து அவன் வைத்திருக்கிற வலையில சிக்கொண்டு நம்ம என்ன செய்கிறோம், மாண்டு போய் விடுகிறோம். நாம் கவனமாக ஒவ்வொரு அடிச்சுவடுகளையும் இயேசுவை பின்பற்றி நாம் எடுத்து என்ன செய்ய வேண்டும், வைக்க வேண்டும். பிசாசானவனை பின்பற்றக்கூடாது. ஒரு சில வழிகள் நல்ல காரியங்களாக இருக்கலாம், நல்ல கருத்துரைகளாக இருக்கலாம், நம்ம அதை ஃபாலோ பண்ணி போறதுக்கு முன்பாக தேவன் உங்களுக்கு வேதாகமத்தின் மூலமாக எதை கற்றுத்தந்திருக்கிறார் என்பதை நாம் முதலாவதாக தியானித்து அதன்படி நாம் நடக்கும்போது நாம் பெரிய காரியங்களை நாம் என்ன செய்ய முடியும், வாழ்க்கையில் வெற்றியாக பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா கர்த்தர் உங்களை என்ன செய்றாரு, விடுதலையாக்க விரும்புகிறார். 3 முக்கியமான விடுதலையின் வழிகள் இருக்கு. அதுல முதல் வழி என்னன்னா, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். யோவான் 8:36 ஏசு கிறிஸ்து உங்களை விடுதலை ஆக்கணும்னு அப்படி நினைச்சிட்டாருன்னா கண்டிப்பா நீங்க விடுதலை ஆயிடுவீங்க. நீங்க ஏசு கிறிஸ்து கிட்ட போய் நான் பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு இதுல இருந்து விடுதலை தாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு விடுதலை தேவன் என்ன செய்வார், தருவார். நிறைய நேரம் நம்ம என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா, தெரியாம மீண்டும் மீண்டும் அந்த பாவத்துல நம்ம என்ன செஞ்சுட்டு இருப்போம், விழுந்துட்டே இருப்போம். நம்ம இயேசுவை நோக்கி கூப்பிடும் போது அவர் உங்களை விடுதலையாக்கினால் நீங்க என்ன செய்வீங்க, மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இந்த போராட்டங்கள்ல இருந்து, இந்த பிரச்சனைகள் இருந்து, அந்த கவர்ச்சிகள் இருந்து தேவன் உங்களை என்ன செய்கிறார், விடுவிக்க அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். 2வது பார்த்தீங்கன்னா யோவான் 8:32 பாருங்க, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் அது வேத புத்தகம். இந்த சத்தியம் உங்களை என்ன செய்யும், விடுதலையாக்கும். நீங்க வேதாகமத்தை வாசிக்கும் போது உங்கள் கட்டுகள் என்ன செய்யும், தெறிப்புண்டு போகும். அந்த வேத வசனங்கள், ஜீவனுள்ள வார்த்தைகள் உங்களுக்குள் ஊடுருவி சென்று நீங்கள் எதில் மாட்டி சிக்கி கொண்டு தகவிக்கிறீர்களோ அதிலிருந்து உங்களை விடுதலையாக்க சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை இன்னும் நீங்க அறிந்திருக்கீங்க, சத்தியம் உங்களை என்ன செய்யும், விடுதலையாக்கும். வேத வாக்கியங்கள் உங்களை என்ன செய்யும், விடுதலையாக்கும். ஏன்னா அதுல எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை ஜீவன் உள்ளதா இருக்கிறது. அது ஒரு இருபுறம் கருக்குள்ள ஒரு பட்டயமாய் இருக்கிறது. உங்களை விடுவிக்கிற ஒரு வசனமாக இருக்கிறது. எல்லார் கைகளிலும் தேவன் வேத வசனங்களை தந்திருக்கிறாரு. அந்த வேத வசனங்களை நாம் தியானிக்கும் போது, நாம் வாசித்து அதன்படி நடக்கும் போது நம்ம வாழ்க்கையில் நம்ம சிக்கி இருக்கிற கண்ணிகளிலிருந்து நம்ம என்ன செய்றோம், தப்புவிக்கப்படுகிறோம். 3வதாக ஆவியான கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு.
ஆவியானவர் நமக்குள்ள கடந்து வரும்போது, நம்ம வீட்டுக்குள்ள கடந்து வரும்போது, நம்ம தொழில் செய்கிற இடத்துல கடந்து வரும்போது, நாம் வேலை பார்க்கிற ஸ்தலத்துல கடந்து வரும்போது, அங்கே இருக்கிற கட்டுகள் எல்லாம் தெரிப்புண்டு போகும். ஆவியானவர் நமக்குள் வர வேண்டுமானால் நமக்குள் பரிசுத்தம் வேண்டும். நம்முடைய பலிபீடம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நம்ம அது ஒரு சுகந்த வாசனையை தரக்கூடியதாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அப்போ இப்பேற்பட்ட காரியங்களை நாம் என்ன செய்ய வேண்டும், கடைபிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 3 விதமான காரியங்களை தேவனுக்கு நமக்கு இதுல மூலமாக கற்றுத்தரார். கன்னிகள் பலவிதம். சாத்தான் வைக்கிற கன்னிகள் வேடனுடைய கன்னியா இருக்கிறது, மரண கன்னியா இருக்கிறது, ஆத்துமாவை வீழ்த்தக்கூடிய ஒரு கன்னியா இருக்கிறது. எப்பேற்பட்ட குடும்பத்தாரே உங்களுக்கு கன்னியா இருக்கிறாங்க. நிறைய பிரச்சனைகளை போராட்டங்களை நீ சிக்கொண்டு என்ன செய்யணும், மீண்டும் மீண்டும் அந்த தப்பை நான் செஞ்சிருந்தேனே, என்னால் அதில் மீண்டு வர முடியலே, இனிமையான வார்த்தைகளை அடிமைப்பட்டு விடுகிறேனே, கொஞ்சம் புகையிலைக்கு போனேனே, கொஞ்சம் சிகரெட்டுன்னு போனேனே, கொஞ்சம் மதுபானன் போனேனே, கொஞ்சம் பெண்கள்கிட்ட பேசலான்னு போனேனே, கொஞ்சம் பசங்கள்கிட்ட பேசலான்னு, இப்படி கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி நான் சிக்குண்டு போயிட்டேன். கவலைப்படாதீங்க. 3 விதமான வழிகளை தேவன் உங்களுக்கு முன்பாக காண்பிக்கிறார். ஒன்று குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாக விடுதலையாவீர்கள். இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள், அவர் உங்களை விடுதலையாக்க. 2வது பார்த்தீங்கன்னா சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்க. வேத வசனத்தை நீங்க வாசிங்க, தியானிங்க, அதன்படி நடங்க, நீங்க விடுதலை ஆவீர்கள். 3வது பார்த்தீங்கன்னா கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அவருடைய ஆவியானவர் நமக்குள்ள கடந்து வரும்போது நமக்குள்ள இருக்கிற கட்டுகள் எல்லாம் தெரிப்புண்டு போகும். இதைதான் சங்கீதக்காரன் 124 சங்கீதம் 7ஆம் வசனத்துல, வேடருடைய கன்னிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று, கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம். பிரச்சனைகள் போராட்டங்களை பொறுத்து நீங்க சோர்ந்து போக வேண்டியதில்லை. இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். வேத வாக்கியங்களை, வில்லையேற பெற்ற வேத வாக்கியங்களை உங்களுக்கு தந்திருக்காருடைய வார்த்தைகள் ஜீவனுள்ளதாயும் உங்களை விடுவிக்கிறதாயும் என்ன செய்கிறது, உங்களை நோக்கி கடந்து வருகிறார். ஆவியானவராக உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இப்பேற்பட்ட ஒரு விடுதலையை கொடுக்கிற தேவன் உங்க மத்தியில இன்றைக்கு உங்களோட பேசி கொண்டு இருக்கிறார். நான் இப்படி மாட்டிக்கொண்டேனே, இப்படி சிக்கி தவிக்கிறேன், எனக்கு விடுதலை இல்லையான்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, உங்களை விடுவிக்கிற ஆவியானவர் உங்களோட என்ன செய்கிறார் இருக்கிறார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை சோஸ்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, பலவிதமான கன்னிகள் இருந்தாலும் சாத்தான் எங்களை வீழ்த்தி விடலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிந்தாலும் ஆவியானவரே எங்களை விடுவிக்கிறவரே உமக்கு சோஸ்திரம். சத்திய ஆவியானவரே உமக்கு சோஸ்திரம். சத்தியமான வார்த்தைகளை எங்களுக்கு தந்திருக்கிறவரே உமக்கு சோஸ்திரம். அப்பா, குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை உலகத்துக்கு அனுப்பி எங்களுக்கு ஜீவன் கொடுத்தீரே, விடுதலை தந்தீரே, உமக்கு நன்றி செலுத்திறோம். இப்பொழுதே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு, அப்பா எனக்கு விடுதலை வேண்டும் என்று உம்மை நோக்கி பார்க்கிற ஒரு பிள்ளைகளுக்கு விடுதலை எனக்கு கொடுக்கும்படிக்காக, பிள்ளைகள் மாத்தில எனக்கு கடந்து வரும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஆவியானவரின் அபிஷேகம் குடும்பத்துக்குள் வீட்டுக்குள் கடந்து வரும்படிக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, தொழிலின் ஸ்தலத்துக்குள் கடந்து வரும்படிக்காக ஜெபிக்கிறோம். கட்டுகள், பிசாசின் போராட்டங்கள் பிள்ளைகளாக தெரியாமல் விழுந்து அந்த கண்ணிகளிலிருந்து தெரிப்பட்டு போகத்தக்கதாக அவர்களுக்கு இப்பொழுது ஒரு விடுதலை கடந்து வரும்படிக்காக ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்கிறீர், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். இந்த வேத வாக்கியங்களை பின்பற்றி தகப்பனே இயேசுவே, இந்த ஆத்துமா உமக்கு நேராக ஒரு பரிசுத்தமும் ஜீவனுள்ள பலியாக உம்மையே சார்ந்து கொள்ளத்தக்கதாக கிருபை பாராட்டும்படிக்காக ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன்.